வணக்கம். நான் அண்மையில் பார்த்த ஒரு கச்சேரி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அமர்க்களமான ஒரு கச்சேரி, அமோகமான ஒரு கச்சேரி. அதனால்தான் அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு பார்க்குறேன். இது எல்லாமே என்னுடைய கருத்துக்கள். நாம் நவரத்தினங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கச்சேரியில் இசை மேடை ஸ்ரீமதி காயத்ரி வெங்கட்ராகவன் அவங்க 11 ரத்தினங்களை அள்ளி கொடுத்தாங்க. அதில் ஒரு ரத்தினம் தியாகராஜனுடைய பஞ்சரத்னம், ஜெகன் ஆனந்த காரகா. அதுதான் அது ரொம்ப நன்னா அது அமைஞ்சுது. இது கச்சேரி ஏற்பாடு பண்ணவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அவங்க ஜெரி கேர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அவங்க முதியோருக்காகவே அமைக்கப்பட்ட ஒன்று. முதியோர் நலன், முதியோர் சிகிச்சை, அதுக்காக அவங்க சேவை பண்ணுறாங்க. அவங்க என்றும் மார்கழி அப்படின்னு ஒரு தொடர், மாதத்தில் ஒரு கச்சேரி, ஒரு நல்ல கச்சேரி கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதத்தில் கொடுத்தது இவங்களுடைய பாட்டு கச்சேரி. முதல்ல அவங்க பாடுறது கோட்டீஸ்வரியனுடைய ஒரு ஹம்சோத்தனி கீர்த்தனம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்னதுன்னு. வாரண முகவா, அழகான பாட்டு. அதில் ஹம்சோத்தனி ஸ்வரப்பிரஸ்தாரம் வேற. அப்படியே அந்த பாட்டுக்கு அப்படி மெருகூட்டுது அந்த சுரங்கள். அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரம் கோவில் வைத்தியநாத சுவாமி மேலே தீட்சிதர் எழுதின ஒரு பாடல். அது ஸ்ரீ வைத்தியநாதம் பஜாமி. அப்படி வலம் வந்தது பாருங்க, ஒரு அட்டானா. அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. அடுத்தது அம்சமான தோடி ஆலாபனை. அதாவது வரிசையா அலைவரிசையா உங்களுக்கு சங்கதிகள், கமகங்கள். இந்த தோடியில் இனிமேல் அந்த தோடியினுடைய சுகத்துக்கு எந்த பாக்கியம் வைக்காம அவ்வளவுமே அள்ளி கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. ரொம்ப இனிமையான கமகங்கள். அதே போல வயலின் வாசிச்ச அந்த காரைக்கால் வெங்கட சுப்பிரமணியம்ங்கிறவரும் ஒரு ராகவிஸ்தாரம். அப்படி அவங்களுக்கு ஈடு செய்யக்கூடிய அளவில் ஒரு ராகவிஸ்தாரத்தை கொடுத்தார். பாட்டு பாபநாச சிவனுடைய தணிகை வளர் சரவண பவா. அப்புறம் கேட்கணுமா எப்படி இருக்குன்னு. இவங்களுக்கு நல்ல சாகித்ய தெளிவு. எப்படிப்பட்ட தெளிவுன்னா, அவங்க பாட்டை கேட்டுட்டே நாம் சாகித்யத்தை எழுதிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தெளிவு. அதுவும் கண்ட ஜாப்பு நடையில் ஆடி வந்த ஒரு தோடி. அதில் துள்ளி வந்தது பாருங்க. துள்ளி விளையாடி வரும் தோகை மயில் மேலே மனம் நிறைஞ்ச நரவர் அந்த முருகப்பெருமானின் முன் கொண்டு சென்று நிற்க வைத்தார். இதை நான் சும்மா ஒரு மிகைப்படுத்தி சொல்லலை. நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அடுக்கடுக்காக வந்த சுஸ்வர பிரஸ்தாரம். அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஜொலிச்சது பாருங்க ராகவம். அதுதான் அங்கே இவ்வளவுக்கும் கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல் பாடினான். ஆஹா, அபாரம். இந்த பாடல்லேருந்து ஒரு பகுதியை கேட்போம். மயில்
மபதனி சனி தபம துள்ளி விளையாடினார். நீங்களும் இந்த கச்சேரியை கேட்கணும், கேட்டு ரசிக்கணும், அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லிங்கை வந்து இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்களே கேளுங்க. நான் சொல்கிறது சரியா இல்லை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறேனாங்கிறத நீங்களே பாருங்கள். அதுக்கு அடுத்தது இன்னொரு அழகு தமிழ் பாட்டு. அருணாச்சல கவி என்னுடைய ஒரு பைரவி ராக பாட்டு, யாரோ இவர் யாரோ. எம்எஸ் அம்மா, டிகே பண்டமாள் அவங்க எல்லாம் பிரபலப்படுத்தினது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைரவி பாடல் அது. அதுக்கப்புறம் என்னது எடுத்தார் பாருங்க, ஒரு மோகனமான மோகனம், மனோகரம், அதிமனோகரம், அட்டகாசம், அமோகம், ஆலாபன 18 முழம். அதுக்கு பூச்சூட்டி பொட்டுட்டு மஞ்சள் பூசி அற்புதமாக வழங்கினாங்க. சந்தேகமே இல்லை. அந்த சூழலே வந்து மோகனத்தில் ரொம்ப இருந்தது. 22 கேரட் மோகனம், கீழ் பஞ்சமத்திலிருந்து மேல் பஞ்சமம் வரைக்கும் அப்படி ஒரு சஞ்சாரம். தங்க கம்பி சாரீரம், அவங்க நினைச்சது பேசுறது, அதுவும் அனாயாசமா அப்படி அள்ளி கொடுக்குறாங்க. நல்ல பங்கீடான பாட்டு, சுத்தி போட சொல்லணும். ஹெவன்லி மியூசிக். இது கடவுள் அருள், குரு அருள். அப்புறம் குரல் வளம், அதை பற்றி சொல்லியே, நல்ல மென்மையான உன்னதமான குரல் வளம். எல்லாருக்கும் இது அமையாது. அவங்க எடுத்துன்றது வந்து பாபநாசம் சிவனுடைய நாராயண திவ்ய நாமம். திவ்யம், அப்படி ஒரு பிரசன்டேஷன். உருகி உருகி பாடினார். கேட்பவர்களுக்கும் அப்படியே தான். அவங்களுடைய இசை மேதா விலாசத்தை என்னன்னு சொல்றது? இசையில அதோட ருச்சிக்குத்தான் பிராதான்யம். இசை இலக்கணத்தில் தேர்ச்சி, பரிசுத்தமான பாணி. ஏ சுந்தரேசன், பி எஸ் நாராயணசாமி ஆகியோரிடம் உயர் சிக்ஷை, அதுக்கு முன்னே நிறைய பேர்கிட்ட சிக்ஷை பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் வேற எப்படி இருக்கும்? நிறைய விருதுகளை பெற்றிருக்காங்க. அடுத்தது சங்கீத கலாநிதி தான். அந்த பாடல்ல இருந்து ஒரு பகுதியை கேட்கலாம். பூரணன் திருமகள் மணவாளன் பார்கடலில் அரவணை தூயில் வரதன். பூரணன் திருமகள் மணவாளன் பார்கடலில் அரவணை தூயில் வரதன். புனித கருட வாகனன் நீலமுகில் போலும் மேரி அழகன். திருநாமம் மாரஜனகன் கருணாலயன். அன்பர் துன்பம் அகல மங்களம் அருள்வான். மாரஜனகன் கருணாலயன். அன்பர் துன்பம் அகல மங்களம் அருள்வான். வைகுண்டபதி பாவன நாமம் வணங்கும் ராமதாசன் கண்டு கொண்ட. வைகுண்டபதி பாவன நாமம் வணங்கும் ராமதாசன் கண்டு கொண்ட. நாராயண திவ்ய நாமம் நாமரை சொல்லும் நாயகன் திருநாமம். சாவித்திரிய நாராயண திவ்ய நாமம். வயலின் வாசித்த காரைக்கால் வெங்கட சுப்பிரமணியமும் சரி,
மிருதங்கம் வாசித்த நெய்வேலி ஸ்கந்த சுப்பிரமணியமும் சரி, கஞ்சிரா வாசித்த நற்குணம் சங்கரும் சரி, பாட்டுக்கு அவ்வளவு அனுசரணையாக வாசித்தாங்க. அதுவும் அந்த வயலின் வாசித்த வெங்கட சுப்பிரமணியம் ஸ்வரங்கள்லேயும் சரி, நிறவல்லையும் சரி, ஆலாபனையிலையும் சரி அப்படி பரிமளித்தார். சும்மா சொல்லக்கூடாது. லய வித்வான்கள் ஸ்கந்த சுப்பிரமணியமும் சங்கரும் ஒரு தனி வாசிச்சிருக்காங்க பாருங்க. அது கேளுங்க, நீங்களே கேட்டு அந்த லிங்கில் போய் கேட்டு பார்க்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ கொஞ்சம் கேட்டு பார்க்கலாமா? அவங்களும் ஏதோ ஒரு 2 வார்த்தை நான் சொல்ல சொல்லி நான் வேண்டுகோள் கொடுத்தேன். அதை அவங்க ஏற்றுக்கொண்டு எனக்காக ஒரு பதிவு செய்து அனுப்பியிருக்காங்க. அதை இப்போ கேட்கலாம். நமஸ்காரம். நான் காயத்ரி வெங்கட்ராகவன், கர்நாடிக் மியூசிஷியன். ராமகிருஷ்ணன் அண்ணாவுடைய இந்த முயற்சி ஒரு கான்சர்ட்டையும் அனலைஸ் பண்ணி அவர் சொன்னது ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் எல்லாரும் அவருடைய ஃபேன்ஸ். அவருடைய நியூஸ் ரீடிங்லேருந்தே அவருடைய ஃபேன்ஸாக நாங்கள் எல்லோரும் இருந்துட்டுருக்கோம். என்னுடைய ஜேர்னி இன் மியூசிக்னு பார்த்தானா, ஐ கம் ஃப்ரம் நான் மியூசிக்கல் பேக்ரவுண்ட். எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கும் சங்கீதம் பரிச்சயம் கிடையாது. ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கும் என் தம்பிக்கும் சொல்லிக் கொடுத்தா. அப்படி தான் நான் சங்கீதத்துக்குள்ளே வந்தேன். பட் கற்றுக்க எனக்கு ஒரு பேஷன் டெவலப் ஆகி என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்த ஒரு உற்சாகம் அண்ட் இந்த சங்கீதம் அப்படிங்கிற ஒரு பெரிய கடல், அதுலேருந்து அவா எனக்கு கொடுத்த சில முத்துக்கள் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தி இந்த சங்கீதத்தை ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்தது. அதனால தான் நான் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ப்ரொஃபஷனல் மியூசிஷியனாக ஆகிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அஃப்கோர்ஸ் மை ஃபேமிலி சப்போர்ட் எவ்ரிதிங். பட் சங்கீதம் அப்படிங்கிறதே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் நான் எப்போதுமே சொல்லுவேன், உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட் இது. அண்ட் திஸ் கிஃப்ட் கம்ஸ் த்ரூ யுவர் லைஃப் வித் யூ. இந்த கிஃப்ட் நம்மளுக்கு எப்போ உதவும்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒரு சாதாரண ஹாப்பியாக இருக்கிற சமயத்துலேயும் சங்கீதம் நம்மளுக்கு உதவும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது லைஃப்பில், அதுலேருந்து நம்ம வெளில வரணும்னா அப்பவும் சங்கீதம் நம்மளுக்கு உதவும். சங்கீதம்ங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்திலேயே. அதுவும் கர்நாடக சங்கீதம்னு பார்த்தானா அதோடைய ஒரு பெரிய கடல். நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷம் நம்மளுடைய கிரேட் கம்போசர்ஸ், அவளுடைய காம்போசிஷன்ஸ், நம்மளுடைய ராகங்கள், அவள் கொடுக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். சரண்டர்லேருந்து ஆரம்பித்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி சுவாமி கிட்ட பழகக்கூடிய ஒரு காம்போசிஷனும் பல கோடி காம்போசிஷன்ஸ் இருக்குது. அதனால கர்நாடக சங்கீதம்னு பார்த்தோன்னா இது எல்லாத்தோடையும் ரொம்ப பெரிய சங்கீதம்னு அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஷுவர் மெனி ஆஃப் யூ திங்க் லைக் தட். அண்ட் இந்த மியூசிக் இட்ஸ் அ ஹீலிங் மியூசிக். யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட பல ராகங்கள் அவளை உற்சாகப்படுத்தி அதுலேருந்து வெளில கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த சங்கீதத்துக்கு உண்டு. அதை நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன், அனுபவபூர்வமாக சொல்கிறேன். அதனால் நம்மளுடைய கர்நாடக சங்கீதத்தோட கிரேட்டர் வேறு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ டு ராமகிருஷ்ணன் அண்ணா ஃபார் டேக்கிங் அப் our concert for his review and hope to meet all of you in a concert very soon. நமஸ்காரம். அதுக்கப்புறம் அருண்மழை பொழிவாய் அப்படின்னு ஒரு பாட்டு நான் இது வரைக்கும் கேட்டதில்லை, நீங்கள் கேட்கலாம், நல்லா இருந்தது. அப்புறம் துன்பமோடு இன்பம், அது இந்த ராமாமிர்தங்கிற அந்த இதில் வரும், ரொம்ப நல்லா பாடினாங்க. அந்த பாட்டை கொஞ்சம் கேட்கலாம். துன்பமோடின்பம் கலந்தது பிரபஞ்சம், துன்பமோடின்பம் கலந்தது பிரபஞ்சம், துன்பமோடின்பம் கலந்தது பிரபஞ்சம், வெயிலில் நிழலில் இன்பமும் உண்டோ, வெயிலில் நிழலில் இன்பமும் உண்டோ,
துயரில்லையேல் ஐயனை நினைப்பாருண்டோ சோதனை தீயில் உடமிடுவான் இறங்கி தூக்கி எடுத்தானந்தம் அளித்திடுவான் ராமன் நாமாமிருதம் பிணிக்கு திவ்யௌஷதம் ராமன் நாமாமிருதம் பிணிக்கு திவ்யௌஷதம். அப்புறம் பாபநாசம் சிவனுடைய ராமனை பஜித்தால் அது ஒரு நல்ல மனதுக்கு இனிமையான ஒரு பாட்டு. அப்புறம் கல்கியினுடைய காற்றினிலே வரும் கீதம், அப்படி வந்து அந்த கீதம் காற்றினிலே ராஜாஜியோடு குறை ஒன்றும் இல்லை. அந்த பாடலை பாடி கச்சேரியை நிறைவு பண்ணாங்க. இன்னொரு விஷயம், அவங்க வெறும் பாட்டு பாடலோடு நிறுத்திக்காம கான விந்யாசம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்தி வராங்க. கச்சேரி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரே வாக்கியத்தில் சொல்றேன், சர்க்கரை பந்தலில் தேன் மாறி ஒழிஞ்ச மாதிரி எப்படி இருக்கும், அற்புதம். சரி, இவ்வளவு ஆனந்தமான ஒரு கச்சேரிக்கு நம்ம யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னா அவருடைய பெற்றோர், அவரது குடும்பத்தார், அவருடைய குருமார்கள், அப்புறம் முக்கியமாக இந்த கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணின ஜெரி கேர் அமைப்பு, இவங்களுக்கெல்லாம் நன்றி, வணக்கம்.